ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்மளோட ஸ்டோர் ஓப்பனிங், நம்மளோட ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர் சென்னையில் போரூரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கீழே கொடுக்குறேன். ஆனால் என்னால் வந்து போக முடியாத ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு ப்ரைடல் இருந்தது, பயங்கர முகூர்த்தமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி மார்னிங் ப்ரைடல் வந்து புக் பண்ணியிருந்தனால என்னால் வந்து சென்னை ஃப்ரான்ச்சைசி ஸ்டோரை வந்து ஓப்பனிங்க்கு வந்து போக முடியல. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆன் மை பீரியட்ஸ் டூ. ஸோ அதனால் எனக்கு இந்த ட்ராவல்லாம் வந்து ரொம்பவே ஹெக்டிக்காக இருந்தது. பிகாஸ் காலையில் இங்கே அட்டென்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு அங்கே போகிறது வந்து நடக்காத ஒரு விஷயம். பட் அவர் வந்து சொன்னார், நீ எப்படியாச்சும் ஈவினிங்குள்ளாரையாச்சும் வந்துடு அப்படின்னு சொன்னார். பட் சுத்தமாக என்னால் முடியாதுங்க. அண்ட் பேக் டு பேக் வீடியோஸ் இருக்குது, அப்புறம் ஷிஃப்டிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ என்னால் சுத்தமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். ஸோ நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு புதுசான ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது ஃபர்ஸ்ட் டைம் நான் என் லைஃப்பில் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது என்ன யூஸ் பண்ணுறேன்னு நான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். BeSafeலேருந்து ரீயூசபிள் சானிட்டரி பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். BeSafeலேருந்து பெயிண்ட் ரிலீஃப் ரோல் ஆன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மென்ஸ்ட்ரல் கப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். டாம்பூன்ஸ், அப்புறம் பேண்டி லைனர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ரீயூசபிள் சானிட்டரி பேட்ஸ். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அண்ட் லக்கிலி இப்போ நான் என் பீரியட்ஸில் இருக்கனால இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் தான் இந்த ரீயூசபிள் பேட்ஸ் வந்தது. ஸோ இந்த பேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா விங்ஸ் இருக்குது. விங்ஸில் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேண்டீஸில் உங்களுக்கு போட்டுட்டு அப்புறம் இதை லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து நகரவே நகராது. அண்ட் இது வந்து ஒன்று வந்து லார்ஜ் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் 3 வந்து ஸ்மால் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஒன்று வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு உங்ககிட்ட காமிக்க முடியல. அண்ட் இந்த மாதிரி ஒரு பவுச் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவுச்சில் வந்து நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்கன்னா இதில் வந்து அழகாக சேஃபாக நீங்கள் செக்யூர் பண்ணி எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணலாம். அந்த மாதிரி அழகாக க்யூட்டான ஒரு பவுச் இருக்குல்ல, இது பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கிளாத் இருக்கு இல்லையா, கிளாத்தை வச்சு பேட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் காலத்தின் போக்கில் நம்ம எல்லாம் வேகமாக மாறிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம சானிட்டரி பேட்ஸ், டாம்பூன்ஸ், அப்புறமேட்டு மென்ஸ்ட்ரல் கப்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அது எந்த அளவுக்கு சேஃபு அப்படின்ட்டுலாம் வந்து இன்னும் அதோட லைக் அந்த ஒரு டாபிக் போயிட்டே தான் இருக்குது. பட் எனக்கு வந்து நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் சம்டைம்ஸ் எனக்கே வந்து ஓகே நம்ம ரீயூசபிள் பேட்ஸ் எல்லாம் வந்து ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு தோணிகிட்டே தான் இருந்தது. பட் அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லையான்னு வந்து ஒரு யோசனையிலேயே நான் வந்து ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருந்தேன். பட் நான் வந்து ஒரு சீரியஸான ஒரு வீடியோக்கு வேண்டி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணால் தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஓகே நம்ம இந்த ரீயூசபிள் பேட்ஸை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணியாச்சு. அண்ட் என்கிட்ட கிடைச்சாச்சு, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றி எலாபரேட் வீடியோ வந்து இனி வர வீடியோஸில் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது வந்து லீக் ப்ரூஃப் ஸ்டோரேஜ் பவுச் இன்க்ளூடட். அதான் இந்த பவுச் காமிச்சேன் இல்லையா, இந்த பவுச் கூட வந்து நமக்கு கிடைக்குது. இதில் வந்து 0 waste, சாஃப்ட் ஃபேப்ரிக், ஆர்டர்லெஸ், ப்ரீதபிள் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இது கூடவே வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் 3N 280 mm பேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஒன்று வந்து ஓவர் நைட் பேட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்து 330 mm. அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ், வாஷ் அண்ட் ரீயூஸ். ஸோ இதோட கான்செப்டே என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது, அப்புறம் மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேண்டியில் இந்த மாதிரி பட்டன் பண்ணிக்கோங்க. இந்த லாக் சவுண்ட் கேட்குதா பாருங்க. ஓகே, ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட WC இருக்கு இல்லையா, WCயில் அந்த ஷவர் இருக்கும்ல, ஹேண்ட் ஷவர், அதை வச்சு ஃபுல்லாக வந்து அந்த WCயில் வந்து காமிச்சு அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டப் எடுத்துக்கோங்க. டப்பில் வந்து லைக் பேக்கிங் சோடாவும் அதுக்கப்புறம் வாஷிங் பவுடரும் போட்டு இந்த ஒரு பேடை அதில் சோக் பண்ணி நல்லா வந்து கையாலே வந்து இப்படி கசக்கி விடுங்க. கசக்கி விட்ட பிறகு நல்லா ஒரு 2 to 3 times நல்லா தண்ணி வந்து அலசி WCக்குள்ளாரையே வந்து ஊற்றி விட்டுருங்க. நீங்கள் வந்து ஃப்ளோர்லலாம் ஊற்றுனீங்கன்னா அந்த பிளட் ஸ்டெயினோட வாசம் அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் WCயில் வந்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த வாசம் வராது. அண்ட் ஃப்ளஷ் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது முடித்த பிறகு நீங்கள் வந்து இதை நல்லா வந்து வெயிலில் காய வைங்க. ஸோ இதை ஜஸ்ட் கிளிப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக நல்ல வெயில் படுற இடத்துல நீங்கள் கிளிப் பண்ணி இதை விட்டுட்டிங்கன்னா நல்ல வெயில் பட அதோட ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடும். ஸோ சன் ரேஸ் வந்து கண்டிப்பாக இதில் வந்து பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து காய வைங்க. அதுக்கப்புறம் மறுபடியும்
நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ரீயூசபிள் சானிட்டரி பேட்ஸ் நீங்கள் அப் டு 1 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 4 பேட்ஸ் வந்து இந்த ஒரு பேக்கில் வந்து கொடுக்குறாங்க. இதோட விலை வந்து 499 rupees தான். நிஜமாவுமே worth the deal. ஸோ இந்த பீசேஃபோட ரீயூசபிள் சானிட்டரி பேட்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். வேணால் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் என்னோட கோட் சுஜாதா 10 அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அது கூடயும் நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். இதெல்லாம் வந்து இன்னுமே வந்து பேசுறதுக்கு தயக்கப்படுற ஒரு கூட்டமும் இருக்குது. பட் நம்மலாம் இதை தயங்கவே கூடாது. ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு தான் வந்து ஹெல்ப் பண்ணி மேலே கொண்டு வரணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பல பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் இன்னும் எதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? லைக் சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து மென்சுரல் கப் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை டாம்பூன்ஸா, இல்லை இந்த மாதிரி ரீயூசபிள் பேட்ஸா, இல்லை கிளாத்தா யூஸ் பண்ணுறீங்களா? என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு வீடியோ வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு டேட்டா பேஸ் மாதிரி நான் வந்து இதை யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த ஒரு விஷயத்தில் எந்த மாதிரி ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷனை வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பல பேர் படிக்கும் போது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் பேச தயங்குவாங்க. சில பேர் வந்து லென்த்தியாக வந்து நல்ல மெசேஜ்லாம் வந்து டைப் பண்ணி அனுப்பும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அக்கா இந்த விஷயத்தை பற்றி பேசுங்கக்கா, அக்கா அந்த விஷயத்தை பற்றி பேசுங்கன்னா அவங்களோட நாலேஜ் வந்து எனக்கு ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் நீங்கள் வந்து அதை கமெண்ட் செக்ஷன்லேயும் கூட தெரிவிக்கக்கூடாதுன்னு நான் வந்து உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் லெட்ஸ் ஆல் இன்டராக்ட், எல்லாருமே படிக்கலாம். ஸோ உங்களோட நாலேஜும் ப்ளீஸ் அங்கே வந்து ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ரொம்ப பேசிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி பேசணுன்னாலே மனசு விட்டு எல்லாமே பேசுகிறேன் அப்படின்னு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு நம்மளோட கடையோட ஸ்னிப்பெட்ஸ் வந்து காமிக்கிறேன். எப்படி வந்து நம்ம ஸ்டாக்கெல்லாம் வந்து ஏற்றணும், அப்புறம் அந்த கடை எப்படி இருந்த கடையை நம்ம எப்படி மாற்றணும், அண்ட் இப்போ இது எக்ஸாக்ட் லொக்கேஷனில் எங்கே இருக்குன்னு ஒன்றா டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பேக்கிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டாக்கெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் எல்லாம் வந்து அடுக்கி வச்சாச்சு. ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சுங்க. அதை வந்து தனியாக பிரித்து அதை ரேட்ஸ் போட்டு டேக் பண்ணி எல்லாமே வந்து அது பாக்ஸில் வந்து வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நாள் மேலே ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய பாக்ஸஸ் இருந்தது. லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு வந்து ஸ்னிப்பெட்ஸ் மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் மட்டும்தான் என் கையில் கிடைச்ச வீடியோஸை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து குட்டி யானையில் வந்து ஏற்றிட்டு வந்து கொரியர் ஆஃபீஸ்க்கு போயாச்சு. கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்து வெட்னஸ்டே நைட் வந்து ஏற்றிட்டோம். தேர்ஸ்டே வந்து இவர் வந்து இங்கேருந்து கிளம்பி போனார். ஏன்னா அங்கே வந்து எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு வேண்டி. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது நம்ம ஸ்டோரி இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இங்கேருந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணாங்க. எப்படி வந்து என்ன மாதிரி டைல்ஸ் இருக்கணும், என்ன மாதிரி கான்செப்ட் இருக்கும், நம்மளோட இன்டீரியர்ஸ் தான் அங்கேயும் போய் ஒர்க் பண்ணாங்க. ஸோ நான் 3 ஸ்டோரோட இன்டீரியர்ஸ் தான் அவங்க வந்து அந்த 4th ஸ்டோரும் வந்து பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிளியர் கட் ஐடியா இருந்தது, நம்ம என்ன மாதிரி அவுட்புட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் வித் பிங்க் தான் நம்மளோட கடையோட தீம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கலி கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதனால் வந்து ஒயிட் வித் பிங்க் தான். ஸோ எல்லா துளிர் ஸ்டோர்ஸ்லையும் இந்த ஒயிட் வித் பிங்க் கான்செப்ட் தான் வரும். அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக நான் இந்த ஒயிட் வித் பிங்க் கான்செப்ட் நான் தான் வந்து சொன்னேன். நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் எந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வரலான்னு இனிஷியல் லைக் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த ஒயிட் வித் பிங்க் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த காம்போவை சொன்னோன்னே டக்குன்னு வந்து ஹஸ்பண்ட் ஓகே பண்ணிட்டாங்க. அந்த துளிர் நேமும் வந்து நான் சஜஸ்ட் பண்ணி இப்போ எல்லா பக்கமும் துளிர் போகும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. துளிர் வந்து ஒரு நல்ல ஒரு பேருன்னு வச்சுக்கோங்களேன். துளிர்னா பட் இல்லைங்களா இங்கிலீஷில், பட்டுனா வந்து BeYouDefining ஃபேமிலி. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து மைண்ட்லலாம் குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி அப்படியே வந்து இந்த வைக்கலாம் அது வைக்கலான்னு வச்சு தான் யோசித்து இந்த மாதிரி ஒரு பேரை வச்சுருந்தேன். ஸோ துளிர் வந்து இப்போ அஃபிஷியலாக சென்னையில் வந்து நாம் வந்து ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டோர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை ராமாபுரம் போரூர் ஏரியாவில் வள்ளுவர் சாலை ரோடில் இருக்குது. எக்ஸாக்ட் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர் வந்து ஸ்டோர் ஓனர்ஸ்க்கு வந்து பயங்கர புதுசாக இருந்தது. ஆனால் இந்த கான்செப்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஹஸ்பண்டும் வந்து இறங்கி வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் பயங்கரமாக இறங்கி எல்லாமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்ன்ட்டு வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் மினிட் ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்கு. லைக் பெயிண்டிங்கு, பேட்சிங் அப் எல்லா ஒர்க்கும் வந்து போயிட்டுருந்தது. அதுக்கப்புறமேட்டு லைட்டாக பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முகூர்த்த நாளாக இருந்தது. ஸோ அதனால் பூஜையை வந்து போட்டாங்க ஃப்ரைடே. அதுக்கப்புறமேட்டு அன்றைக்கி நைட்டு தான் வந்து ஸ்டாக்கெல்லாம் வந்து வந்திருந்தது. அப்புறம் வந்து எல்லாமே வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸ்டோர் ஓனர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் நாம் எல்லாம் வந்து சேர்ந்து இறங்கி நின்று எல்லாமே அதோட டிஸ்பிளே ஏரியாவில் வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ டிஸ்பிளே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். டிஸ்பிளே வந்து அழகாக பண்ணால் தான் அதை வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கஸ்டமர் உள்ளார வந்தால் வெளியே வந்து வெறும் கையோட போகக்கூடாது. அட்ராக்டிவாக அவங்களுக்கு எல்லாமே ஏதாச்சும் ஒன்றாச்சும் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு பேசிஸ் தான். பிகாஸ் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைக் சில பேர் நான்லாம் வந்து இப்போ எடுத்துக்காமிங்கன்னு தயங்குவேன் சொல்கிறதுக்கு ஸ்டாஃப்ஸ் கிட்ட. அப்புறமேட்டு ஒரு சில இடத்துல வந்து காமிக்கிறதுக்கு ஸ்டாஃப் சைடில் வந்து காமிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. பட் இது என்ன பேசிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே இடத்துல இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீல் ஃப்ரீ, லைக் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பொறுமையாக நீங்கள் வந்து அழகாக நின்று நிதானமாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் லைக் உங்களுக்கு ட்ரை அவுட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே டிஸ்பிளேயில் இருக்கனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே பார்த்து நீங்கள் வந்து பிக் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோர்லேருந்து வந்து பிளான் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டோருக்கும் அதே பேஸிஸில் தான் வந்து பிளான் பண்ணோம். ஸோ அதே தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். அண்ட் இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு ஸ்டோராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல தாராளமாக நின்று பொறுமையாக நின்று செலக்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஸ்டோரு. ஸோ ஸ்டோர் வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சு வந்திருந்தது. அண்ட் லைக் ரொம்ப கம்ஃபர்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சண்டே வந்து அஃபிஷியலாக நம்ம ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்டோரில் வந்து மெல்லமாக வந்து கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர் யார் தெரியுமா? நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இவர் வந்து ஃபோன் பண்ணி உங்களோட சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்களாமா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரே குஷி, ஐயோ ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கல, ரொம்ப அவங்க ப்ரைவசியான ஒரு பர்சன். அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்கோம், பட் ஆனால் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணல. பட் அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி சுஜா டெய்லி டைம்ஸையும் BeYouDefining வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் டியர். உங்களை நான் என்னால் பார்க்க முடியல, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, பட் தேங்க்யூ ஸோ மச். நான் வீடியோவில் சொன்னதை ஞாபகம் வச்சு நீங்கள் நம்மளோட ஸ்டோர் விசிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மெல்லமாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஒரு மத்தியானம் பக்கம் வந்து விஜய் டிவி செலிப்ரிட்டிஸ் ரியோராஜும் அவங்களோட மிஸ்ஸஸ் ஸ்ருதியும் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக ஸ்டோர் ஓனர்ஸ் வந்து லைக் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கனால ரியோராஜ் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டோருக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து என்னது அவங்க வந்திருக்காங்களா, ஐயோ தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே வந்திருப்பேனேப்பா அப்படின்னு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொன்னேன். ஸோ ஆக்சுவலாக வந்து எதிர்பார்க்கல, டக்குன்னு அவங்க வந்து வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஐயோ எனக்கு ரியோ பிடிக்குமே. பிகாஸ் அவங்க வந்து சன் மியூசிக்கில் வந்து ஒரு ஷோ பண்ணியிருப்பார் 9 o'clock. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோ. ரொம்ப யதார்த்தமாக கேஷுவலாக வந்து பேசுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஒரு பியூட்டிஃபுல் லவ் பிட்வீன் ரியோராஜ் அண்ட் ஸ்ருதி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த கப்புள்ஸை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கப்புள்ஸ். அண்ட் என்ன சொல்கிறதுனே தெரியல, என்னால் பார்க்க முடியலையேன்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி போச்சு. ஆனால் ஸ்டோர் ஓனர்ஸ் வந்து சொன்னாங்க, பரவாயில்லைங்க, கண்டிப்பாக நம்ம வந்து இன்னொரு நாள் ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வெயிட்டிங் ஃபார் இட். இந்த மந்த்தாக அடுத்த மந்த்தான்னு தெரியல, கண்டிப்பாக ஸ்டோருக்கு நானும் சென்னைக்கு வரணும், நானும் அந்த ஸ்டோரை வந்து விசிட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். எல்லாமே நடந்து வரணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். நாம் நினைக்கிறது ஒன்றா இருக்குது, நடக்கிறது ஒன்றா இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து சில சறுக்கல்கள்லாம் வரும். பட் அதையும் தாண்டி வந்து போயிட்டே தான் இருக்கேன் நான் லைஃப்பில். எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்தோடனே நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்களா. எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், பயங்கரமாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு வந்து ஸ்ருதி வந்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக வந்து எடுத்து பொறுமையாக நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நிறைய இயரிங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படியும் வந்து சொன்னாங்க, இயரிங்ஸ் தான் நம்மளது வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இயரிங்ஸ் எல்லாம் ஒன்று பார்த்து வந்து பிக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அது முடிஞ்ச பிறகு எல்லாம் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து மெல்லமாக கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரில் ஃபுல்லாமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் நமக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கவங்கலாம் வந்து சில பேர்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தோம்.
வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷாப்பிங் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு நினச்ச மாதிரி உங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அழகாக ப்ரைடல் ஜுவல்லரிஸ் வந்து பேரப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைச்சா ப்ளீஸ் டூ விசிட் த நியூ ஸ்டோர் அட் சென்னை. ஸோ மறக்காமல் வந்து ப்ளீஸ் வாங்க, எங்களோட ஸ்டோரை வந்து பாருங்கள். உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ வெரி மச். எவ்வளோ தேங்க் பண்ணாலும் அதை பத்தாது. ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர்.